அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்போது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைவது உறுதியாகவே அதிரடியான பல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பையும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தானாக விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் சூரியனினுடைய இந்த பெயர்ச்சி சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல சிரமமின்றி அனைத்து வகையான காரியங்களையும் சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று. ஏனென்றால் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் உடல்நல ஆரோக்கியத்திலும் அதீதமான ஆற்றலை செலுத்துகிறார். எனவேதான் சூரியனின் பங்களிப்பு மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அவரது பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கின்றன. எனவேதான் சுக்கிரன் மற்றும் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் மற்ற இடங்களில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். அவரின் வீட்டில் சஞ்சரிக்கும் போதும் சில நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் போது குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். அது மட்டுமல்லாது இதை தொடர்ந்து செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இந்த சூரிய பெயர்ச்சியில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதற்கு பிறகு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனினுடைய இந்த இரு மாறுதல்களும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக அமைவதால் உறுதியாகவே மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லதாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி அலைச்சல் சிரமமின்றி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதால் மிகவும் அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில் அரசியல் கலைத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிக சிறப்பான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சூரியன் வாரி வழங்குகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி உறுதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகி இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த சுப செய்திகள் தடையில்லாமல் தானாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். அவரோடு இணைந்து 6 கிரக நிலைகள் மார்ச் 29ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே வெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நிறைந்த பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் பார்க்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேர்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதம் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றை தானாக விலக போகிற தடைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தானாக நடக்க போகும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய ஆர்டர் கிடைத்தல் போன்றவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். நன்மை நிறைந்த பல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருங்க. மூலதனத்தை அதிகரித்தல், விற்பனையை அதிகரித்தல், புதிய கிளை திறத்தல் போன்ற பணிகளை திறன்பட இந்த வேளையில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்களை இந்த வேளையில் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். அதே சமயம் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் புதிய தடையாக இருந்த பல காரியங்கள் விலகி நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக மாறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தாய் வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல தடைகள் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு